வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல் நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நம்மள நெறைய பேருக்கு இருக்கிற காமன் ஹேபிட் என்னன்னா, காலையில சாப்பாட்ட ஸ்கிப் பண்றது. வெயிட் குறையணும், சாப்பிட டைம் இல்ல, காலையில பசிக்கல இப்படியெல்லாம் சொல்லி பிரேக்ஃபாஸ்ட்ட அவாய்ட் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி, காலையில உணவ அவாய்ட் பண்ணினா உடல்ல உண்மையிலேயே என்ன நடக்கும்? உடல் எனர்ஜி குறையுமா? வெயிட் குறையுமா? இல்லன்னா ஹெல்த் ப்ராப்ளம் எதுவும் வருமா? நெறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னன்னா, காலையில சாப்பிடுற உணவு தான் ஒரு நாள்ல உடம்புக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் ஃபியூயல். நீங்க காலையில உணவ அவாய்ட் பண்ணுனீங்கன்னா, உங்க உடம்பு உடனே சில சேஞ்சஸ செய்ய ஆரம்பிக்கும். அது ஆரம்பத்துல தெரியாம இருக்கலாம். ஆனா தொடர்ந்து இப்படியே நடந்தா எனர்ஜி குறையும், கான்சன்ட்ரேஷன் குறையும், வெயிட் கூட அதிகரிக்கலாம். சில நேரங்கள்ல பெரிய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். ஆனா அதே நேரத்துல சிலருக்கு பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்றது சில பெனிஃபிட்ஸ கூட கொடுக்கலாம்னு ரிசர்ச்ல சொல்றாங்க. அப்படின்னா உண்மைதான் என்ன? காலை உணவு ஸ்கிப் பண்றது நல்லதா கெட்டதா? யாரெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோல நாம சயின்ஸ் பேஸா முழு உண்மையும் தெரிஞ்சுக்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்க ஹெல்த்தை பத்தி ஒரு முக்கியமான கிளாரிட்டி கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் காலையில உணவு ஏன் முக்கியம்னு பார்ப்போம். நாம நைட்டு உணவு சாப்பிட்டதுக்கு பின்ன சுமார் 8ல இருந்து 12 மணி நேரம் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு ஃபுட்டும் கிடைக்காது. அதனால காலையில எழுந்ததுமே உடம்பு எனர்ஜி கம்மியான நிலையில இருக்கும். அந்த நேரத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா உடலுக்கு எனர்ஜி கிடைக்கும், மெட்டபாலிசம் ஸ்டார்ட் ஆகும், பிரெயின் ஆக்டிவ் ஆகும். ஆனா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணினா உடல் எனர்ஜி சேவ் மோடுக்கு போக ஆரம்பிக்கும். காலையில உணவை அவாய்ட் பண்ணினா முதல்ல பாதிக்கப்படுறது நம்ம எனர்ஜி லெவல் தான். பிரெயினுக்கு குளுக்கோஸ் தேவை. பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா சோர்வு, தலை சுற்றல், சலிப்பு எல்லாம் வரலாம். அதனாலதான் நிறைய பேருக்கு காலையில ஆபீஸ்ல இல்லைன்னா ஸ்கூல்ல போக்கஸ் பண்ண முடியாம இருப்பாங்க. பிரெயினுக்கு எனர்ஜி இல்லைன்னா மெமரி பவர் குறையும், கான்சென்ட்ரேஷன் குறையும், ப்ரொடக்டிவிட்டி குறையும். அதனால மாணவர்களுக்கும் அதிகமா வேலை பார்க்கறவங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் நினைக்கிறது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணினா வெயிட் குறையும்னு. ஆனா உண்மையிலேயே ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றவங்க மதியான நேரத்துல அதிகமா சாப்பிடுவாங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது அதிகமா இருக்கும். அதனால வெயிட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் இல்லாம ரொம்ப நேரம் இருந்தா பிளட் சுகர் லெவல் திடீர்னு குறையும், பின்ன அதிகமா இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இதனால சோர்வு, எரிச்சல், சுகர் கிரேவிங் அதிகரிக்கும். மெட்டபாலிசம்னா நம்ம உடம்பு கலோரிஸ பர்ன் செய்யற ப்ராசஸ் தான். பிரேக்ஃபாஸ்ட் இல்லாம இருந்தா உடம்பு கலோரிஸ் சேவ் செய்ய ஆரம்பிக்கும். இதனால மெட்டபாலிசம் ஸ்லோவாகும், ஃபேட் பர்ன் குறையும். காலையில உணவை அவாய்ட் பண்றவங்களுக்கு அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ஸ்டொமக் இரிட்டேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்டொமக்ல ஆசிட் ரிலீஸ் ஆகும். ஆனா ஃபுட் இல்லாததுனால இரிட்டேஷன் ஏற்படும். யாரெல்லாம் காலையில உணவை தவிர்க்க கூடாதுன்னு பார்ப்போம். பள்ளி மாணவர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், டயபெட்டிஸ் உள்ளவங்க, அதிகமா வேலை செய்யறவங்க, இவங்களுக்கு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே முக்கியம். சிலருக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது சரியானு பார்ப்போம். சிலர் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு பாடி அடாப்ட் ஆன பிறகு கண்ட்ரோல் டயட் ஃபாலோ பண்ணினா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணலாம். ஆனா இது எல்லாருக்கும் பொருந்தாது. அதனால காலையில உணவை அவாய்ட் பண்றது எல்லாருக்கும் நல்லது இல்ல. சில நேரங்கள்ல எனர்ஜி கம்மியாகும், கான்சென்ட்ரேஷன் குறையும், வெயிட் அதிகமாகும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இவை எல்லாம் ஏற்படுற வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் காலையில நேரத்துல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுலயும் புரோட்டீன், ஃபைபர், ஃப்ரூட்ஸ் மாதிரியான ஃபுட்ஸை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு இன்னும் நல்லது. உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.